peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீ ஒரு ஏழையா இருக்கலாம், பலகீனமானவனா இருக்கலாம், வயசாகி போயிருக்கலாம், ஒன்றும் காசு இல்லாமல் இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், இல்லை முன்னேறாமல் இருக்கலாம், எல்லாம் ஃபெயிலியராக கிடக்கலாம், அறிவே இல்லாமல் இருக்கலாம், உன்னை மக்கள் ஒதுக்கி வச்சிருக்கலாம், உன்னை வெறுத்து வச்சிருக்கலாம், நீ அவதிப்பட்டு கொண்டு இருக்கலாம். கவலைப்படாது, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் ஒரு பொருளே கிடையாது. தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு கடவுள் சொல்லுகிறார், உன்னை நான் ஒரு ஏணியை போல உயர்த்தப் போகிறேன், உன்னை ஒரு ஒளியைப் போல காண்பிக்கப் போகிறேன், நீ இருளிலே பிரகாசமாய் ஜொலிக்கப் போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் நாம் பார்க்கின்றோம். முதல் ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது என்ற தீர்க்கதரிசியை பார்க்குறோம். சும்மா ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஏனோ தானோட்டு நடந்துட்டு இருந்தவர், சும்மா சாதாரண மனுஷன், பிச்சைக்காரனை போல வாழ்ந்தவர், ஒன்றுமே அறியாதவர், ஒன்றுமே தெரியாதவர் என்று மக்கள் நினைத்தார்கள். அவர்கிட்ட தான் விஷயமே இருந்துச்சு. தெய்வ பிள்ளைகளே, அவர் என்னென்னலாம் அற்புதங்களை செய்தார், பயங்கர அற்புதங்களை செய்தார். பயங்கரமான தீர்க்கதரிசியாக அவருடைய காலத்தில் இருந்தார். இஸ்ராயல் மக்களிலே அற்புதங்களை செய்கிற வல்லவரான தீர்க்கதரிசியாக அவர் வாழ்ந்தார். அவர் யுத்தங்களுக்கு வழிகாட்டினார். அவர் மலையையே வரவும் வைக்கிறார், அதை நிப்பாட்டவும் செய்கிறார். மலையை வரவும் வைக்கிறார், அதை நிப்பாட்டவும் செய்கிறார். அப்புறமேட்டுக்கு பாலின் தீர்க்கதரிசிகளை எதிர்த்து போரிட்டு அவர்களெல்லாம் அழித்து போடுகிறார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். அப்புறம் அற்புதங்கள், வலிமையான ஜெபம், தேவனின் சக்தியை வெளிப்படுத்தும் மனிதனாக அவர் திகழ்கின்றார். Dear friends, today you may be poor, you may be a failure person, you might have lost everything and you have no interest in your life. You might have been an uneducated person, you are a sickly person, you have no interest in life, you lost everything. Don't worry, now you have nothing, now you don't know anything, you just a simple person. What I need, what God need, what Father David need is only one thing. I need your soul, I need your spirit. ஃபாதர் டேவிட்டுக்கு, ஃபாதர் ஆண்டவருக்கு என்ன வேண்டும் என்றால் உன் ஆத்மா மட்டும் போதும். இப்போதைக்கு உன் ஆத்மா மட்டும் போதும். அந்த ஆத்மாவை எடுத்துக்க, நீ எல்லாத்தையும் உற்று அந்த ஆத்மாவை எடுத்துக்கிட்டு ஆண்டவருடைய இடத்துல ஓடு ஆத்மாவே ஓடு, அந்த ஆண்டவரை நோக்கி ஓடு. அவருடைய இடத்திலேயே சமாதானம், சந்தோஷம் திகழ்ந்து இருக்கிறது. அவருடைய இடத்துல அற்புதங்கள் நிகழ்ந்து இருக்கிறது. அவர் எல்லாம் வல்லவர், எதிலும் வல்லவர், எல்லாவற்றிலும் வல்லவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார் என்று அந்த ஆத்மாவை எடுத்துட்டு ஓடு. அப்படி ஓடுவோன மனிதன் தான் எலைஜா. he was a normal person, he did not know anything. People thought he is like a beggar, but he was a great prophet in the land of Israel. He prayed, rain came down, and he prayed, rain stopped. When he prayed, rain fell down, and when he prayed, rain stopped, and he healed many people. Whenever he prayed, the Lord poured out blessings over the people, and he killed all the priests of the Baal gods. He killed all the idol worshippers, and he helped for war, and he guided the king of Israel, and he was praying to the Lord earnestly, and the Lord was with him all the time. The Lord did a miracle through him. Dear friends, likewise God will do miracles, great miracles through you. What is needed? I need your spirit. The Lord needs your spirit. Offer your spirit to the Lord. The Lord will anoint you. You are not a simple person. நீ சாதாரண மனுஷன் கிடையாதுடா, நீ சாதாரண மனுஷி கிடையாதுப்பா. கடவுளுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள். நீ ஒரு ஸ்பெஷல் கிரியேஷன், நீ ஒரு சிறந்த படைப்பு.
God created you specially and you have his spirit within you. கடவுளுடைய ஆவியை நீ பெற்றிருக்கிறாய். அப்ப உன் ஆவியை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பி. கடவுள் உன் பணத்தையோ இல்ல அதிகாரத்தையோ இல்ல உன்னுடைய திறமையோ கேட்கல, உன் ஆத்மாவை தான் ஆண்டவர் கேட்கிறார். அவர்கிட்டேந்து பெற்றெடுத்தோம், அவர்கிட்டயே கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது தெய்வ பிள்ளைகளை. இதை கொண்டு போய் நரகத்தில் போடக்கூடாது. Don't throw your spirit in the hell. Surrender your spirit to the Lord. The Lord will do mighty miracles through you. You will be a great person like Elijah. எலிஜாவை போல நீ பெரிய வல்லமையுள்ள இறைவாக்கினராக மாறுவாய். நீ கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். கவலைப்படாத, உன் ஸ்பிரிட் தான் இம்பார்ட்டன்ட். நீ தோத்து போய் இருக்கலாம், சோர்ந்து போய் படுத்துக்கிட்டு இருக்கலாம், உன் ஸ்பிரிட் தான் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர்கிட்ட சமர்ப்பி, நீ ஜெயிப்பாய், நீ அற்புதமாய் இருப்பாய், அற்புதமாய் வாழ்வாய், அற்புதங்களை செய்வாய். You will do miracles. Through you, Lord God will do miracles. And through you, people will receive miracles. அது போல நீ வாழணும், மாறணும். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோ தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான் உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாசை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையிலே குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது தெய்வ பிள்ளைகளே. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி.
நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்துல எல்லா ஜெபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.